ஆதி செல்வராஜ் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டாவது ஜீவனாக இருந்தார். ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாறி டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வராஜ் நாங்கள் 4 பேர் அங்கே நின்றுருந்தோம். தங்கமீங்களுடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் என் கையை பிடிச்சி சொன்னால் சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுன்னு. இந்த இதெல்லாம் முதல்ல ஆனந்தையில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. செலவு பண்ணுறோம், பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், சினிமாவுக்கு அது ஒன்று போதும். ஏன்னா ராம் சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்படி முதல்ல என்னை பேச கூப்பிட்டதுக்கான காரணம், பறந்து கூட சென்சார் இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ முடிச்சுட்டு வேகமாக போகணுங்கிறதுக்காக என்னை அருண் வேகமாக பேச கூப்பிட்டாரு. அதனால தான் பெரியவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், அதுக்காக மன்னிக்கணும். அண்ட் ஜூலை 4 எனக்கு, அருணுக்கு, சித்துக்கு 3 பேருக்கு முக்கியமான நாள். நானும் சித்துவும் ரொம்ப வருஷமாக சேர்ந்து படம் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக 2 பேர்த்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டோம் சித்து, தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அருண் விஸ்வா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், என்னுடைய உதவியாளர். அவர் நான் எப்போ சந்திச்சேன்னா, தங்கமீன்கள் எடுத்துட்டு ஒரு 2010-11 வாக்கில் அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாதப்ப என் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வந்தார். அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. டெய்லி இந்த படத்தில் வந்து ஐ திங்க் அப்பாவோட பேர் வந்து வாசுதேவன் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கௌதம் வாசுதேவன் சார் ஆஃபீஸ்க்கும் அவருடைய ஷூட்டிங்க்கு போயிட்டே இருக்கோம். ஸோ அதனால தான் வாசுதேவன் பேர் வச்சிங்களான்னு தெரில. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு தெரியாமல் இருந்தப்ப, கூட பணிபுரிந்தவங்களாம் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சி போனதுக்கு அப்புறமும் அருண் விஸ்வா என் கூட தொடர்ந்து வந்துட்டே இருந்தார். அவரோட வேலை என்னன்னா, காலையில் என்ன வருவார், நாங்களோட பைக்கில் கிளம்புவோம், நேராக ஃபோட்டான் கதாஸ் ஆஃபீஸ்க்கு போவோம், நீதானேன் போன சொந்த ஷூட்டிங் போவோம், கௌதம் சாரை பார்ப்போம். அவரை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவார். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் வசந்த் ரவியை கூப்பிட்டு வராரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய 2 BHK ஃப்ளாட்ல இருந்து என்னை வெளியில் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்துக்குள்ளே கூப்பிட்டு போன ஒருத்தர் அப்படின்னா அது அருண் தான். அருண் மூலியமாக தான் எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிமுகமானாங்க. அண்ட் அருண் தேங்க்யூ ஃபார் இட். அண்ட் நீங்கள் இல்லைன்னா தங்கமீன்கள் எப்படி வெளியில் வந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தை நானும் மாரி செல்வராஜும், அப்போ ஆஃபீஸில் வந்து மாரி செல்வராஜும் நானும் இருப்போம். இப்போ அருண் விஸ்வா வருவார். வந்தாலே ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லாரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஆடிக்கார் பிறந்ததுல ஆடிக்கார் வச்சிருக்காருன்னு. பட் இல்லை, அருண் விஸ்வா அது சொல்லாமான்னு தெரில. அருண் விஸ்வா வந்து என்ன சொல்கிறது, வீடற்று கடன்காரர்கள் துரத்த ஒவ்வொரு ஊராக வாழ்ந்து சென்னையில் வந்து அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோடு வந்து பெரிய நம்பிக்கையோட, அவரோட கனவு 3 BHK வாங்குறதுலாம் இல்லை, ஒரு டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும். அண்ட் பெரிய படிப்புலாம் இல்லை, வெறும் டிப்ளமோ. அதையுமே முடிச்சாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவர் அறிவாளி தான், முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரில. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேரில் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கீஸ். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர். அண்ட் அவங்க அப்பா வந்து எனக்கு தெரிஞ்ச அருண் விஸ்வா இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அருண் விஸ்வா செய்கிற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ. அருண் விஸ்வா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்குமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுக்கப்புறம் தரமணியை டிசைன் பண்ணதாகட்டும். அண்ட் எனக்கு அருண் விஸ்வா பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு உற்சாகம். சில மனிதர்களை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வரும். அந்த மாதிரி லைக் யூ கேன் பிலீவ் இம் 100%. இப்போது நம்ம இந்த தோற்றத்தை வைத்து சில பேர்த்த முடிவு பண்ணுவோம், இவங்க இப்படி தானே. அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் தான் அருண் விஸ்வா. ரொம்ப பணிவான, ரொம்ப அடக்கமான, ரொம்ப கடினமாக போராடி இந்த படத்தில் எப்படி ரொம்ப நாளாக கனவு கண்டு ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு பாடுபடுதோ, அப்படி அவங்க வீட்டிலேருந்து வந்து முன்னேறி இன்னைக்கு சத்தியம் தியேட்டரில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வராஜ் நாங்கள் 4 பேர் அங்கே நின்றுருந்தோம். தங்கமீங்களுடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் என் கையை பிடிச்சி சொன்னால் சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுன்னு. இந்த இதெல்லாம் முதல்ல ஆனந்தையில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. அருண் விஸ்வா, ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் நீங்கள் போகணும். தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சித்து, அருண் விஸ்வா தங்கமீன்கள் ஷூட் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணார்னா, சித்து வந்து கட்டது தமிழுக்கு அப்புறம் வந்தார். ஆனால் கட்டது தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான்.
அப்போ வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ, பொம்மொழியெல்லாம் ஓடி. அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அன்னையிலிருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஒரு பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில நினைச்சதை, மனசில் நினைச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்கு. பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. என்னன்னா, நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சைல்ட்ஸ், சில்ட்ரன். எப்போ எதை செய்யணும்னு தெரியாது, பக்க விளைவுகள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான, காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா, அந்த மனசு அவ்வளோ பஞ்சு மாதிரி மறந்துட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, பி அ சைல்டு ஆல்வேஸ். டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சேஸ். அண்ட் யூஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ, யூஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் எப்படி அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சிருந்தாரு. அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணணும், அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப். ஐ லவ் போத் ஆஃப் யூ ஆஸ் ஐ லவ் செல்வம். நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை. அருண் அண்ட் சித்து அண்ட் செல்வம். ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இது எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். ஸோ எங்கள் 3 BHனுடைய 3 பேர் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சு வண்ண பூவே. அண்ட் 8 தொட்டாக்கள் என்னுடைய ஃபேவரேட் ஃபிலிம், தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படம். ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள் தான். ஆல் த பெஸ்ட். தேவயானி மேம், பஞ்சதந்திரத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பேன் ஞாபகமே இல்லை. நீங்கள் ராமண்ணான்னு என்னை நிறைய பேர் எனக்கு இன்னில் அடிச்சிருக்காங்க ஒரு ராமண்ணா அவசரத்தை வச்சு. அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாங்கள் கேட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் காதல் கோட்டை, நான் தான் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த படம். அண்ட் நான் உங்கள்கிட்ட நான் பேசினதில்லை, பட் எங்களுடைய பாலிய காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரத் சார், இந்த படத்தில் அந்த டைலாக், அந்த நீங்கள் செல்லோன்னு சொல்கிறப்ப ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சார். நான் புலன் விசாரணையிலேருந்து உங்கள் படத்தை பார்த்துட்டு இருக்கேன். புலன் விசாரணை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். அண்ட் ஒரு கிரேட்டஸ்ட், என்ன சொல்கிறது, ஒரு வெர்சடைல் ஆக்டர். இன்னும் உங்களோட நடிப்பு எனக்கு என்ன பிடிக்குன்னா, நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழில் மிக யதார்த்தமான ஒரு நடிகர். ரொம்ப நடிப்பை புஷ் பண்ணாமல் நடிக்கக்கூடிய ஒருவர். அண்ட் இந்த மீசக்கார நண்பா பாட்டு வந்து எனக்கு பல தடவை நான் கேட்டிருக்கேன் சார். ஐ திங்க் நீங்களும் உங்களுடைய குரலும் ஒரு மாதிரி வந்து எப்போதுமே ரொம்ப இணக்கத்தையும் ரொம்ப நட்பாக அன்பாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த மியூசிக் டைரக்டர், ஃபார் எவ்ரி ஒன், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி. கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ். பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவோ இதுக்காக மட்டும் இல்லை. இல்லாட்டி எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே, மேலே கூரை இருக்கு. பட் அப்படி இல்லை, எனக்கு பின்னாடி என் பையனோ அவங்களோட குழந்தைங்களோ எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு. ஸோ நான் போனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, இந்த அறையில தான் அவங்க தூங்குவான்னு எனக்கு தெரியறப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃபியூச்சரை, என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை, அவங்க எங்கே தூங்குவாங்க, அவங்க எங்கே சண்டை போடுவாங்க, அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க, எங்கே குழந்தைகள் பிறக்கும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழாவுவாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றா இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. அண்ட் இந்த 3 BHK படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு படமாக 3 BHK இருக்கும். அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும், அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும், எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். இன்னும்
முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறேன். படம் நான் பார்த்துட்டேன். மியூசிக்லாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோட தான் அந்த படம் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அருண்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷுக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அவங்க படத்தை பற்றி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி எழுந்த மாதிரியே பேசினாப்புல. அவன் எப்போவுமே அவர் தான் பேசுவார், உங்களுக்கு தெரியும்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளோட காட்டுறாங்கன்னு நினச்சிக்குவோம் மனசுக்குள்ளே. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போலகு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணுன அடுத்த செகண்டே தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதை கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீகணேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும். அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார். நான் அதுவும் ஒன்றுமே சொல்ல. நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறது என்னென்னா, அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பாக போகுதா அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது இருக்குல்ல, பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது. அந்த கெத்தோட ஸ்ரீகணேஷ் இருக்காரு. அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் வந்து சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கற்றல் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்குள்ளே போவோம். அப்போ சித்தார்த் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்தாரு. அந்த 10 மியூசிக் பாட்டில் ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அலைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி அவங்களை பற்றி எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ள எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றுனா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாரு போல கூட. ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷன்லையும் சார் போட்டு கேட்டே இருப்போம் அந்த பாட்டெல்லாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதுக்குள்ள நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ள இவ்வளோ நாலேஜ், சினிமாவை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாவே அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது நடந்திருந்தா ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ராம்சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் வந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும் போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர். ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டீம் தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார், டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவார், அது என்ன படம்டா மறந்துருச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில். அதில் உங்கள் காமெடி வரும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவர் கலாய்ச்சி. நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயம் ரவி சார் கேட்டார், உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் எப்பவுமே நைட்டு
அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினா நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவர் தெரியவே தெரியாது, மறந்துடுவார். ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். இப்போ உங்களை பார்த்த உடனே அதை கேட்டார் என்கிட்ட. நிச்சயமாக எங்களோட எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க, நீங்கள் இன்னும் பக்கத்திலேயே தெரியுறீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத்குமார் சார் அதை பற்றி சொல்லி ஆகணும். சரத்குமார் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சார் பற்றி சொல்லுதான். அவருக்கு நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் சரத்குமார் சாரை பற்றி. ஏன்னா அவர் எங்கள் ஊராக மாதிரியே இருப்பார். அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும் தான் பேசும், அவர் பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும். முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு வந்து ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும்? பாறாங்கல் மாதிரி இருக்காது அவரு, ஆனால் உள்ள ரொம்ப கனிவா ஒரு பூ மாதிரி பாறாங்களுக்குள்ள பூக்கள் இருக்குல்ல, சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசுன மாதிரியான ஒரு தொழில இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாரு, ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு. அவரால் அவர் சவுண்டு விட்டா அந்த சவுண்டே நமக்கு தெரியும். அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார்ல ஸ்ரீ கணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவார் சொல்லி, அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைடு அவங்க பேர் எனக்கு தெரில, இப்போ தான் சொன்னாங்க அவங்க. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்கே அந்த கேரக்டர் அனாதையாக விட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேற மாதிரி ஒரு உலகத்துல இருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே, இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தா அந்த வீடு எப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீ கணேஷ் கரெக்டா அப்படி ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனாரு. இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ள வரும்போது தான் அந்த வீடு இன்னும் நிறைவா மாறணும்னு இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ள வந்த உடனே எப்பா நிம்மதி ஆயிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ள வராமலே இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்க அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த வீடையும் அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வகிச்சு நீங்க காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப சல்யூட், ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா, மியூசிக், நான் மியூசிக் இன்னும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். கடைசியாக என்னோட நண்பர் அருண் விஸ்வா, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும், எமோஷனலான ட்ராவலாக தான் இருக்குது. பெரியன் பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோட அடையாளமும் என்னோட பெரிய என்ன சொல்கிறது என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான, என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர். ஏன் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அலுவலகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பெரியம்மாள் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு. நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன், அது நடக்கலை. நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கேன், இப்போ நடக்கலை. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 டேஸ் கழிச்சு ஒரு ஃபோன் வருது. நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு, கதிர். எனக்கு வந்து அவனாவே கால் பண்ணுறோம். கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அருண் விஸ்வா ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க, இப்போ மேரேஜ் ஆகிருக்க ஒரு 10 டேஸ் கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன். திருப்பி 1 மந்த் கழிச்சு திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல மீட் பண்ணாங்க. அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து அது பெரியம்மாள் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெரியம்மாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவர் என்னோட ஸ்கிரிப்ட் புக் கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது. அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போனார், பெரிய பெரிய ஆட்கள் அலுவலகத்துக்குள்ள கூட்டிகிட்டு போனார். என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும், அந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி செல்வராஜ் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட 2வது ஜீவனாக இருந்தார். ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாறி டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கெட்ட ஓப்பனாக சொல்லணும்னா
எனக்கு சினிமாவுக்குள்ள ராம் சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு. நம்ம நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னார்ல பணக்காக போய் டோனில் இருப்பாருன்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்னை நம்பி செல்வம் கூட்டிகிட்டே அலைஞ்சார். ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிக்கிட்டு அலைவலாம் நான் சீக்கிரமாக டைரக்டர் ஆகிப்பானான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையோட என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நீங்கள் நான் டைரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு, அவங்களோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு. அது என்றைக்குமே மறக்க முடியாது. நான் எப்பவுமே நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு திங்மி சந்தோஷத்தை கூட நான் சொன்னேன், எனக்கு அருண் ஒரு பெரிய எமோஷனல். அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி மேடைகளில் எந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. நிச்சயமாக இன்னைக்கு அவர் ப்ரொடியூசராக இருக்கேன், நான் டைரக்டராக இருக்கேன். நிச்சயமாக நானும் அருணும் படம் பண்ணாமல் அது சாத்தியம் அடையா. அந்த படம் பண்ணுற நாள் 2 பேருமே அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்டர்னு ஒரு படம் பண்ணுவோம்ல. அதனால் அருணுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாகவே இருக்கும். என்னடா கமிட்மெண்ட் பண்ணி வச்சிட்டோமே, அருண் கால் பண்ணுறாப்படி, அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாப்படி அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம ஏட்டிக்கு கூட பதில் சொல்கிறோம், அருண் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது, இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக அருண் கூட ஒரு கமிட்மெண்ட் எப்போவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கேன். அருண் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீ எப்படியாவது ஒரு படம் அவங்க கூட பண்ணியே ஆகணும். 2 பேரும் சேர்ந்து ராம் சார், நீங்கள், நானும் 3 பேரும் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றியடைய படமாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுக்க நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தெரியும், எனக்கு உங்கள் வீடு தெரியும். நிஜமாவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷனலான மேடையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ மாதிரி எமோஷனலாக பேசிடுறேன்னு. கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது. இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சில்ல, அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ லான்ச்சை பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படின்னா கனவோடு நினைஞ்சு அலைஞ்ச ஆட்கள். நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்பமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ. அதனால எல்லா மேடைகளுமே ரொம்ப எமோஷனல் மேடை ஆயிடுது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ராம் சார் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, அருண் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது. 2 படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. நான் அவன்கிட்ட அருண்கிட்ட கேட்டேன், அருண் என்ன ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது உண்மையாகவே இந்த மாதிரி நாட்கள்லாம் நாங்கள் இயங்கியிருக்கோம். நிச்சயமாக அருண் மேலே ஒரு பொறாமையும் பெருமையும் இருக்குது. என்ன பெருமை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமாக கெத்தா அவர் என்னன்னா இன்னும் ஒரு அவர் நினச்சா எந்த மாதிரி இப்போ இங்கே பேசின 10 டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் ஃப்ரெண்ட் இல்லாத ஆளே கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு. ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமாக வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி, என்னோட படம் அருணோட படம் இது, அருண் சாந்தி டாக்கிஸோட படம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அருண் தான். அவரோட பெரிய பெரிய விஷயம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அருணை சொல்கிற விஷயம் தெரியுமா, அவன் செலவு பண்ணுறான், பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாவை அது ஒன்று போதும். ஏன்னா ராம் சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அதுவும் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு சொல்கிறேன், உங்களோட இதுக்காகவே சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கணும். இந்த திருப்பி கீச்சிக்கை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு என் ஒய்ஃபே என்னோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்துலேயே சொந்தமாக எனக்கு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு. அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த படத்தை. நிச்சயமாக நான் பேசுறதை விட அவங்க தான் பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக